இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவருடைய மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் உள்ள விருட்சங்களுக்குள்ளே ஒலித்து கொண்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினார், பேசினார். அது எந்த நேரத்துல? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் காலை நேரம், அதிகாலை நேரம் 3 மணியிலிருந்து 4, 5, 6 இந்த மணி நேரங்கள் பகலின் குளிர்ச்சியான வேலையாய் இருக்கிறது. தேவன் அவர்களோடு கூட உலாவினார், பேசினார், தம்முடைய ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நம்மளோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். நாம் அநேகர் நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுகிறோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோட கிட்ட வந்து பார்த்துட்டு ஏமாந்து போய் விடுகிறார். நீங்கள் 1 மணி நேரம் நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவரோடு கூட நீங்க பேசி பாருங்க. அந்த காலை நேரத்தை நீங்க கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுவார், தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார், தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனா அங்க ஆதாமும் ஏவாளும் அவருடைய சந்நிதிக்கு விலகினார்கள், தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள், கட்டளைக்கு கீழ்ப்படியாமை போனார்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகுவதற்கு என்ன காரணம்? பாவம். ஏசாயா 59:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களே அக்கிரமங்களே நமக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, நமக்கு செவி கொடாதபடிக்கு அதை தடை பண்ணுகிறது, நம்முடைய பாவங்களே தடுத்து நிறுத்துகிறது, அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆதாம் ஏவாளும் என்ன பண்றாங்க? மறைத்து தாங்கள் நிர்வாணிகளா இருப்பதினால் தங்களை ஒழித்து கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் ஒரு துயர சத்தம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதே போலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? உலகத்திலும் பாவத்திலும் இச்சையிலும் அசுத்தத்திலும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலும் என்ன காரியத்தில் சிக்கொண்டு இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அந்த இடத்துல அவர்களை நிர்வாணம் மூடும்படியாக அங்கே ஒரு ஆடு பலியிடப்பட்டது. அப்ப அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி நம்மளோடு கூட உலாவ விரும்புகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குறைவுகள், அக்கிரமங்கள், பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.